வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் முடிச்சூர்ல தாங்க. இப்போ எனக்கு பேக் சைடில் இருக்க அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருப்போம். வீடியோ போட்டதில் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஏன் இங்கே நின்று இந்த வீடியோ திருப்பி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும் போதே இதில் வந்து உங்களுக்கு பேக் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இதில் இப்போ ஒரே ஒரு வீடு மட்டும் வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும் வேக்கண்ட்டாக இருக்குது. இதுக்கு அப்படியே அட்ஜாயின் பேக் சைடில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்ததை கம்ப்ளீட் ஆனதை வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் முடிச்சூர் நம்ம அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான், அதுவும் இந்த அட்டை கம்பெனி போகிற ரோட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 100 மீட்டர்ஸ்ல தான் இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லொகேஷன், ஸ்கூல், காலேஜஸ் பக்கத்தில் இருக்க ஹைலைட் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வந்து நம்ம டிஆர்எஃப் உடைய மிஸ்டர் ராஜேஷ் சாரை மீட் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த லொகேஷன் வழியா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல எக்ஸாக்டா ஒரு 6 கிலோமீட்டர்ல தான் இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எது வழியா வரலாம் அப்படின்னா, நம்ம தாம்பரம் டு முடிச்சூர் போற அந்த ஃபிளைஓவர், அந்த ஹாஸ்பிட்டல், விந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிரிட்ஜ் ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா மதுரையில் பைபாஸ், அதை தாண்டி வந்து அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல போனால் அட்டை கம்பெனி ஸ்டாப் சொல்லுவாங்க. அந்த அட்டை கம்பெனி ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு 800 மீட்டர்ஸில் மருதம் அப்பார்ட்மெண்ட் வரும். மருதம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்ல இந்த ஆன் ரோட்லேயே தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல தாங்க அமைஞ்சிருக்கு. அதுல இருந்தும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஈஸி ஆக்சசிபிளா வரலாம். அதே மாதிரி கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அவுட்டர் ரிங் ரோட கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு அபார வளர்ச்சியில போயிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் ரிங் ரோட நீங்க கனெக்டிவிட்டி எடுத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அதே மாதிரி பூந்தமல்லி, ஆவடி, மீஞ்சூர் வரைக்குமே நீங்க இந்த கனெக்டிவிட்டியில போகும்போது ஈஸி ஆக்சசிபிளா இருக்கும். அதே மாதிரி முடிச்சூர் அந்த மணிவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா உரகடம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கும் இங்க இருந்து உங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சசிபிளா இருக்கும். இதுல நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கவங்களும் இந்த சுற்றுவட்டாரத்துல பர்ச்சேஸ் பண்ணிருக்கவங்க நிறைய பேர் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சுற்றுவட்டாரத்துல நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ்ல வெட்டிங் மைண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு, வெல்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூலும் இங்க இருந்து நியர்பைல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆன் ரோட்ல நிறைய ஸ்கூல்ஸ் பஸ் வந்து இங்க நம்ம சைட் வாசல்லே, அப்பார்ட்மெண்ட் வாசல்லையே நிறைய பஸ் வந்து போயிட்டு இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த பக்கம் நீங்க அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து வண்டலூர் போனோம்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல போனா எம்சிசி காலேஜ் இருக்கு, சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த அப்பார்ட்மெண்டோட லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாரும் பாத்தீங்கன்னா டிஆர்எஃப். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டயே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியிருப்போம். இதுக்கு பேக் சைடில் வர போகிற அப்பார்ட்மெண்ட்டும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கேட்டு, ஃபுல்லி காம்பவுண்ட் வால், இதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஆர்எஃப் உடைய ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாம்பரம் முடிச்சூர் லொகேஷன் ரெடி டு மூவ்ல அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு வீடு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இதுல வந்து 8 வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதுல இப்போதைக்கு ஒரு வீடு தான் வேக்கன்ட் இருக்கு உங்களுக்கு. அதுவும் 996 ஸ்கொயர் ஃபீட்ல தான் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் பிரதர் அங்கேயும் வரப்போகுது. அது இன்னுமே உங்களுக்கு ஸ்பேசிஸா இருக்கும். அதுக்கு முன்னாடி மேல இருக்க வீடு போய் பார்த்துட்டு வந்துருங்க. பக்கத்துல இந்த ப்ராஜெக்ட்டை நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே ஹால்ல பாத்தீங்கன்னா ஹால் பிளஸ் டைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் இந்த பக்கம் ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். லெஃப்ட் சைடில் ஹால் டைனிங் பக்கத்தே லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரிலோட லேப் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் இந்த லொகேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ இதே மாதிரி தான் நம்ம பக்கத்து பில்டிங்லயும் வரப்போகுது. இந்த டோருக்கு பேக் சைடில் ஒரு செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம வெளியே போகலாம். ஸோ இதில் வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பால்கனி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்லைடு விண்டோவோட போட்டு. ஸோ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த வீடு தான் வந்து இப்போ ப்ரீ புக்கிங் சேல்ஸ்க்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.5 மந்த்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டைனிங்காக யூஸ் பண்ணிட்டு இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம்.
அது பக்கத்திலேயே கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் உள்ள என்ட்ரி ஆயிட்டோம்னா கிச்சன்ல ஒரு எல் ஷேப்ல நமக்கு கிச்சன் மேடையும் அதே மாதிரி எல் ஷேப்ல லேஃப்ட் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ பிளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்க் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த லொக்கேஷனில் வாஷ் பேஷன் டைனிங்க்கு உண்டான வாஷ் பேஷன் லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பக்கத்திலே செகண்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஏர் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கு. லேஃப்ட் செல்ஃப் உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இது கூடயே ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டில் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ இதே மாடல்ல இதே பெயிண்டிங் இதே டைல்ஸ் உண்டான டிசைன்ல பக்கத்து வீடு உங்களுக்கு சீக்கிரமா ரெடியாக ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 996 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 40% உங்களுக்கு யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம டெரஸ் போய் பார்க்கலாம். டெரஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே தான் அங்கேயும் வரப்போது. வாங்க டெரஸ் போய் பார்க்கலாம். ஸோ டெரஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காங்கிரீட் டேங்க் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம டேங்க்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான எம்எஸ் ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் சார் 1.5 மாசத்துல நம்ம கொடுக்க போற ப்ராஜெக்ட். இது ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு இப்போ பிரசன்ட். ஓகே சார், இந்த ப்ராஜெக்டோட லேண்ட் சைஸ் என்ன சார்? பிளஸ் எந்த அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கீங்க சார்? இது சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். லேண்டோட சைஸ் 2400 சதுரடி சார். இந்த அபார்ட்மெண்ட்ல டோட்டலா எவ்வளவு வீடு சார் இருக்கு சார்? G+3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல மொத்தமே 6 வீடு தான். எல்லா ஃப்ளோர்லயுமே பாத்தீங்கன்னா 2 வீடு தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க 6 பேருக்குமே கார் பார்க்கிங் வசதி உண்டு சார். நம்ம அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. எதிர் வாசல் இல்லாம உங்களுக்கு செப்பரேட்டா இருக்கும் வாசல். உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் ஒரு வாசலும் சவுத் ஃபேஸ் ஒரு வாசலும் இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல 2 வீடு தான். நீங்க தனி வீட்டுல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே சார், இப்போ நம்ம இந்த அபார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாவே எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. நல்லா ஸ்பேஷியஸா தான் சார் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் மாதிரியே இந்த அபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போரு, சம்பு, செப்டிக் டேங்கு, 3 ஃபேஸ் இபி லைனு, அதே மாதிரி லிஃப்ட், இது எல்லாமே இதுல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போறீங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த அபார்ட்மெண்ட்ல 6 வீடு சொல்லியிருந்தீங்க. அதுல என்ன சைஸ்ல உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கு சார்? இந்த அபார்ட்மெண்ட்ல 2 சைஸ் தான் பிரதர். ஒன்னு 1020, இன்னொன்னு 1060 இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அபார்ட்மெண்ட் எம்ஆர்பி இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல, இதோட பிரைஸ்ல இதையும் நம்ம பண்ணி தரோம். அதாவது ப்ரீ லான்ச்சிங்ல நம்ம இல்ல இந்த 1.5 மாசம் கழிச்சு வரும்போது உங்களுக்கு ரேட் கண்டிப்பா மாறி வரும். உங்களுக்கு இப்போ ப்ரீ லான்ச்சிங் பண்றவங்க மட்டும் தான் இந்த பிரைஸ். ஓகே சார், ப்ராஜெக்ட் பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஃபைனல் பிரைஸ் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் என்ன சார் கோட் பண்றீங்க? இந்த ப்ராஜெக்டோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 4800 சார். இந்த ஏரியாவில யாருமே இந்த ரேட் பண்ணல. அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 100 மீட்டர் தான். ரோடு மேலே வாக்கபிள் டைமிங் தான் நமக்கு. இதுல 90% வரும் லோன் எலிஜிபிள் பண்ணி தரோம் கஸ்டமர். சார், வீடு புக் பண்றவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அது என்னன்றது ரிவீல் பண்ணிடுங்க சார். அது என்ன ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர் சைட் பார்த்துட்டு இமீடியட்டா புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏசி, ஒரு கிரீசர், 1 கிராம் கோல்டு காயின் ஆஃபர் பண்ணி தரேன் சார். ஓகே மக்களே, சூப்பரான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் சாரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இவங்க ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தாம்பரம், மணிவாக்கம், மணிமங்கலம் அந்த லொக்கேஷனை ரெடி டு மூவ் அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.